வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கால்சியம் டெஃபிஷியன்சினால் நம்மளுக்கு எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்கு நம்ம வீட்டிலையே எந்த அளவுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாலஜி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த கால்சியம் டெஃபிஷியன்சியை நம்ம சரி பண்ண முடியும். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சித்தகுரு கொடுத்த ஒரு டிப்ஸ் தான். ரொம்ப ஈஸி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி யார் எடுத்தாலுமே இருக்குது. நீங்கள் 100 பேர் எடுத்திங்கன்னா 90 பேருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது. நீங்கள் விட்டமின் டெஸ்ட் கூட எடுத்து பார்க்கலாம், மினரல் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி இருக்குது. நான் 90 பேருன்னு சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இருக்குது இன்றைக்கி. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சியால் நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மசில்ஸில் பெயின் வரும். மசில் பெயின் அதனால தான். அதுவும் மெயினாக அந்த தொடைக்குள்ள பெயின்லாம் வரும் பாருங்கள். அது எல்லாமே கால்சியம் டெஃபிஷியன்சியான வரக்கூடியது தான். அப்புறம் டென்டல் ப்ராப்ளம், பல்லில் பிரச்சனைகள் எது வந்தாலுமே, ஏன்னா பல்லில் பிரச்சனைகள் வர்றதுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி தான் காரணமாக இருக்குது. அப்புறம் ஃபேட்டிக் வருது, கேட்ராக்ட்ஸ் கூட இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோபோரோசிஸு, அப்புறம் போனில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே, அண்ட் போன் சீக்கிரமாக ஒடிஞ்சிடுறது. இப்போ ஒரு ஏஜ் ஆனவுடனே கீழே விழுந்துட்டாங்கன்னா போன் சீக்கிரமாக பிரிட்டில் ஆகிடும். இதெல்லாமே இதனால தான் வருது அப்படின்றாங்க. அப்புறம் மென்டல் ஹெல்த்தும் இதனால தான் பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. ஆஸ்டியோஃபீனியா அப்படின்றதும் இதனால தான் வருது, கால்சியம் டெஃபிஷியன்சியால். அப்புறம் பாடியில் கிராம்ப்ஸு, கால்லெல்லாம் கிராம்ப்ஸு, ஸ்பாசமு, அப்புறம் கையில் ஆர்ம்ஸ்லலாம் அந்த ஆர்ம்ஸில் வலி பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சியால் வருது அப்படின்றாங்க. அப்புறம் கன்வல்ஷன்ஸ் அப்படின்றது. அப்புறம் நெயில் டிஃபார்மிட்டி, நெயிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்கின்னில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஹேருக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு எக்ஸிமா, ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே, அலோபீஷியா கூட இதனால தான். அப்புறம் மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸு, மென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸு, டிப்ரெஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே கால்சியம் டெஃபிஷியன்சி மெயின். இப்போ என்னென்னா, எலும்புக்கூடு, நம்ம உடம்புல எலும்புக்கூடு இருக்குது. அந்த எலும்புக்கூடு மேலே மசில்ஸ் எல்லாம் போர்த்தப்பட்டிருக்கு, அது மேலே ஸ்கின் போர்த்தப்பட்டிருக்கு. அந்த எலும்பில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலுமே நம்முடைய ஹெல்த் கம்ப்ளீட்டாக பாதிக்கத்தான் செய்யும், இல்லையா? அப்போது இந்த கால்சியம் அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஸோ அதனால் இந்த பாடியில் கால்சியம் எப்படி உருவாகும்? ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா, அந்த காலத்தில் ஆர்கானிக் ஃபுட் இருந்ததுனால ஃபுட்டு ஒழுங்காக எடுத்தோம்னாலே எல்லாமே நம்மளுக்குள்ளே வந்துடும். இதுக்கு தனித்தனியாக செய்யணுன்ற அவசியம் இல்லாமல் இருந்தது. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சி குளித்தா தான் அந்த ஒழுங்காக அந்த பாடியில் கால்சியம் செட் ஆகும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பண்ணணும். வெயிலில் உட்காரது பண்ணணும். அப்போ வைட்டமின் டி அப்புறம் கால்சியம் வர்றதுக்கும் சரி, வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வெயிலில் உட்காருது, அண்ட் ஃபுட் நல்ல ஃபுட் எடுத்துக்க வேண்டியது, வைட்டமின்ஸ் மினரல்ஸ் உள்ள பொருட்கள் நல்ல மென்று சாப்பிட வேண்டியது, இது எல்லாமே இன்றைக்கி இன்றியமையாத ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, முட்டி நடந்துட்டு இருந்தாங்கன்னா முட்டியில் ஒரு சவுண்டு வரும், கடக்கு மடக்குன்னு சவுண்டு வரும். இது எல்லாமே கால்சியம் குறைபாடு தான், இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு சித்தகுரு கொடுத்த ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு. ரொம்ப ஈஸி. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையானதுன்னா சுண்ணாம்பு, தாம்பூல சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சுண்ணாம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீட்டின சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்களாம். அது தாம்பூல சுண்ணாம்பு, வெத்தலை பாக்கில் போடுற ஒரு சுண்ணாம்பு. இது 9 கிராம். அந்த சின்ன வெயிட் மிஷின் இருக்கும், அது பார்த்திங்க அப்படின்னா அதில் 9 கிராம் சுண்ணாம்பு எடுத்துக்கணும். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா காய்ச்சி ஆறக்கட்டுன்னு ஆற வச்ச சுண்ணாம்பு வேணும் நம்மளுக்கு. காய்ச்சி ஆற வச்ச தண்ணி வேணும். சுண்ணாம்பு 9 கிராம், 1 லிட்டர் தண்ணி, கண்ணாடி பாட்டில், கொஞ்சம் அகலமாக உள்ளதை
கண்ணாடி பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. முழுக வச்சுக்கக்கூடாது. பாட்டில் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். தண்ணி வந்து ஒரு 90% இருக்கணும். கொஞ்சம் காலி இடம் இருக்கணும் அதில். தட் இஸ் என்னென்னா 3/4 மேலே கொஞ்சம் இருக்கலாம். ஒரு 1/4 வந்து காலி இடம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னென்னா அதில் வந்து 9 கிராம் சுண்ணாம்பை போட்டுவிடணும். போட்டுட்டு கலக்கிட்டு இதுக்கு மேலே வந்து மூடி போடக்கூடாது. நம்ம வந்து கடையில் வந்து ஒரு காடா துணின்னு சொல்லி வெள்ளை துணி வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா அப்படியே கசக்கி பிழிஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சியெல்லாம் போயிடும். அப்போ வெறும் துணி இருக்கும். அந்த துணியை வச்சுக்கணும் நீங்கள். அந்த துணியை என்ன பண்ணணும், அதுக்கு மேல் வாடு மாதிரி கட்டணும். அது மேலே வேடு மாதிரி கட்டிட்டு அந்த துணியை மூடிக்கு பதிலாக அந்த துணியை வந்து வச்சு கட்டணும். கட்டிட்டு என்ன பண்ணணும், 7 நாள் வந்து நில ஒளியில் வைக்கணும். இதுக்கு வந்து வெயில் படக்கூடாது, சூரியனே படக்கூடாது. அதனால் நில ஒளியில் 7 நாள் வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் வந்து என்ன பண்ணணும், எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். சூரிய ஒளி படக்கூடாது இதுக்கு. அப்புறம் வந்து இதை என்ன பண்ணணும், நீங்கள் 7 நாள் வச்சதுக்கப்புறமா 8ஆவது நாள் வந்து பௌர்ணமியாக இருக்கணும். தட் இஸ் என்னென்னா பௌர்ணமிக்கு 8 நாள் முன்னாடி கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி தான் பௌர்ணமி வருதுன்னா 7 நாள் முன்னாடி தான் நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பௌர்ணமிக்கு வந்து ஃபுல் நிலவில் வந்து இதை இந்த பாட்டிலை வந்து ஃபுல் நிலவில் அப்படியே வச்சிடணும். ஃபுல்லாக பௌர்ணமி அன்றைக்கி மட்டும் வச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வச்சு அது இருக்கும் இல்லையா, அந்த அடியிலலாம் சுண்ணாம்பு படிஞ்சு போயிருக்கும், அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுக்காமல் மேல் வாட்டியாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் எடுத்துக்கணும். நம்ம அடியில் உள்ளது எடுக்கக்கூடாது. 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இதில் வந்து சுண்ணாம்பு சத்து ஏறி இருக்கா இல்லையா, கால்சியம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணி ஏதாவது ஒரு சின்ன பிளேட்டில் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளை அதில் போட்டிங்கன்னா அது ரெட் ஆகிடணும். அது ரெட்டாக மாறலைன்னா மறுபடியும் வைக்கணும். அந்த தண்ணி வந்து யூஸ் ஆகாது. அதே மாதிரி அதில் எங்கே தப்பு வர சான்ஸ் இருக்குதுன்னா, அந்த சுண்ணாம்பில் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் திரும்பவும் அந்த சுண்ணாம்பை விட்டுட்டு நல்ல சுண்ணாம்பை வாங்கி திரும்பவும் இதே ப்ராசஸ் பண்ணணும். எப்போ பண்ணாலும் பௌர்ணமி வந்து 8ஆவது நாளாக இருக்கணும். அப்படி தான் பண்ணணும். ஏன்னா பௌர்ணமி நில ஒளியில் அது இருக்கணும். அதனால் ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணணும், டெய்லி வந்து ஒரு வேளை வந்து 1 கிளாஸ் தண்ணியில் 10 ட்ராப்ஸ் இந்த தண்ணியை சுண்ணாம்பு தண்ணி, அதுவும் அடியிலலாம் எடுக்கக்கூடாது. மேல் வாட்டாக நம்ம ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 ட்ராப்ஸ் தான், 10 ட்ராப்ஸ் போட்டுட்டு அந்த ட்ராப்ஸை வந்து 1 கிளாஸ் தண்ணியில் 10 ட்ராப்ஸ் போட்டுட்டு டெய்லி 1 கிளாஸ் குடிக்க ஆரம்பிக்கணும். இது டெய்லி குடிக்கும்போது ஒரு 48 நாள் நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் மினரல் டெஸ்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க. கால்சியம் வந்து குறைபாடு இருக்கிறவங்க இதை பண்ணிவிட்டு 48 நாள் கழித்து போய் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கால்சியம் சரியாக வந்திருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும் இது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கொடுத்து சிலருக்கெல்லாம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நடந்த பெனிஃபிட்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லோரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 18 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்க எடுக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. அப்புறம் ஏன்னா இது சித்தகுரு கொடுத்துருக்காரு. ஸோ 18 இயர்ஸ்க்குள்ளே எடுக்க வேண்டாம், 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப இம்மென்ஸாக இருக்கும். அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பெனிஃபிட்ஸ். நீங்கள் வந்து இந்த கால்சியம் குறைபாடுக்கு வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, வெயிலில் உட்காருது, வைட்டமின் டியும் கிடைக்கும், கால்சியமும் கிடைக்கும், இது எல்லாமே உண்மை தான். ஆனாலும் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாலஜி, எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னாவே இதுவே 48 நாளுக்கு வரும். ஏன்னா 10 ட்ராப்ஸ் தான் நீங்கள் போட போகிறீங்க, 10 சொட்டு. அதனால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து 48 நாள் இதுவே வந்துடும். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ப்ரிப்பேர் பண்ணி இதை யூஸ் பண்ணி இதனோட பெனிஃபிட்ஸை வந்து கிடைச்சவங்களுக்கு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.